ஐயா முதலமைச்சர் ஐயா, உங்க ஆட்சியை கவுத்துறதுக்கு நாங்க முழு மூச்சா செயல்பட போறோம் ஐயா. ஏன்னு கேளுங்கய்யா, மலைவாழ் மக்கள் 90 கிராமத்துல இருக்க மக்களை கூட நீங்க வெளியேற்றணும்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னு நீங்க செயல்படுறீங்க. தேடி, கம்பம், போடி, வருஷநாடு, ஓயாமாறு, மாஞ்சோலை இந்த கிராமத்துல இருக்க மக்களை பூரா வெளியேற்றுறதுக்கு நீங்க காவல்துறையை விட்டு ஏவல் பண்ணி அந்த மக்களை பூரா பயமுறுத்தி வெளியேற்ற முயற்சி பண்றீங்க இல்லையா ஐயா. எங்க மக்கள் பூரா போராட்டத்துல இறங்குறாங்கய்யா. நீங்க சட்டசபையில கூட பேசி ஈடுச போட்டுக்கிட்டு இருக்கீங்கய்யா ஐயா. எங்க மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க கண்ணு தெரியலையாங்கய்யா ஐயா. நாங்க இதை கண்மையா கண்டிக்கிறோம் அந்த அரசாங்கத்தை. நீங்க மாற்றாட்சி ஐயா ஐயா. புறம்போக்கு இடத்துக்கு நாங்க பட்டா போட்டு தருவோம் ஐயா. இருக்கிற இடத்துல இருந்து எங்களை அடிச்சு வெளியேற்ற பாக்குறீங்களா ஐயா ஐயா. நீங்க என்னையா ஆட்சியம் பண்றீங்க ஐயா. கர்நாடக அரசு நீதிமன்ற உத்தரவின் பேர்ல தண்ணியை திறந்து விடுறீங்க. அந்த அரசு அந்த நீதிமன்ற உத்தரவை மதிக்காம குப்பையில் தூக்கிடுறாங்க. நீங்க மட்டும் ஏயா எங்க மக்கள் வாழ்வாதாரத்தை சதிக்கிறதுக்கு நீதிமன்ற உத்தரவின் பேர்ல எங்க மக்களோட வாழ்வாதாரத்தை சதிக்கிறீங்களா ஐயா. ஏன் இந்த நாட்டில ஜனநாயகத்தின்படி எங்க மக்கள் இருக்கிறாங்கன்னு நீங்க கட்டி பாக்குறீங்களா? எங்க மக்கள் இருந்தா உங்க ஆட்சியை கவிழ்த்துருவாங்கயா ஐயா. முதலமைச்சர் ஐயா, விஜய் ஐயா, இதை நாங்க கடைசி முதல்ல உங்களுக்கு எச்சரிக்கை பண்றோம் ஐயா. உங்க ஆட்சியில எங்க மக்களை நீங்க வெளியேற்ற முயற்சி பண்றீங்களா? வெளியேற்றிட்டீங்கன்னா